இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலவிதமான உபத்திரவங்கள், வியாகுலங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவங்க நினைப்பாங்க, நான் என்ன தவறு செய்தேன்னு சொல்லி எனக்கு தெரியவில்லை. சில குடும்பத்தார் சொல்லுவாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுடைய முற்பிதாக்கள் பலவிதமான பாவங்களை செய்திருக்கிறாங்க, பலவிதமான அக்கிரமங்களை செய்திருக்கிறாங்க, அது எல்லாம் எங்களுக்கு நன்றாகவே தெரிகிறது என்று அநேக குடும்பத்தார் சொல்லுறாங்க. ஆனால் பாருங்கள், இவங்க வாழ்க்கையிலும் இன்றைக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. இவங்க நினைக்கிறாங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், குடும்பமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, முற்பிதாக்கள் செய்த அந்த பாவங்கள், சாபங்கள் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பின்தொடருமா என்கிற கேள்வி இன்றைக்கு அநேக மனிதர்களுக்குள்ளாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, முற்பிதாக்கள் பாவமோ அல்லது நீதியோ செய்து அவர்கள் தங்கள் ஓட்டத்தை அவர்கள் முடித்து அவர்கள் போய்விட்டார்கள். இனி அவர்களை குறித்த கவலையோ அவர்களை குறித்த பாரமோ தேவ பிள்ளைகளுக்கு வேண்டாம். ஆனால் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு தேவ பிள்ளைங்க ஆராய்ந்து பார்க்கணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையாகவே இருந்தால், உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால், உண்மையாகவே பாவத்திலிருந்து, கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைங்களாக இருந்தால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஆண்டவருடைய இரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பை தரும், கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு பாதுகாப்பை தரும். நீங்கள் முற்பிதாக்களை குறித்தோ அவருடைய பாவங்களை குறித்தோ வாழ்க்கையை குறித்தோ நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் உண்மையான மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் உங்களுக்குள் இல்லாவிட்டால், வேதம் சொல்லுகிறது போல, உன் தீமை உன்னை தண்டிக்கும். நாம் முற்பிதாக்களை நினைக்கிறோம், என்னுடைய முற்பிதாக்கள் என்ன பாவம் செய்தாங்களோ எனக்கு தெரியலையே, அதை குறித்து நாம் ஆராய வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறாங்க, மனம் திரும்பினேன், நான் தேவ பிள்ளை என்று சொல்லுகிறாங்க. அந்த முற்பிதாக்களுடைய ஜென்ம சுபாவம் அப்படியே இவங்களுக்குள்ள இருக்கும். முற்பிதாக்கள் ஆண்டவரை அறியாமல் அல்லது சத்தியத்தை அறியாமல் அவங்க பாவம் செய்திருப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிற தெய்வ பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்தேன் என்று சொல்லுகிறார்கள், நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுகிறாங்க. அவங்க தாய் தகப்பனுக்குள்ளே இருக்கிற சுபாவம் அந்த பிள்ளைங்களுக்குள்ள அப்படியே இருக்கிறது. பிறகு எப்படி ஆண்டவர் அந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தர முடியும்? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் இனி நம்ம சுபாவம் இயேசுவின் சுபாவத்தை போல மாறணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனைகள் இயேசுவின் சிந்தனைகளை போல மாறணும். அப்போ தான் முற்பிதாக்களுடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மெய்யான விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இல்லை. கர்த்தர் விரும்புகிறது போல உள்ள நல்ல சுபாவங்கள் இன்றைக்கு நமக்குள்ளே இல்லை. எத்தனையோ விதத்தில் பெற்றோருடைய ஜென்ம சுபாவம் இன்றும் பிள்ளைகளுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. இப்படி இருந்தால் சாபத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும்? பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டா இனி கிறிஸ்துவின் சிந்தனை தான் நமக்குள்ளே வரணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற போது அப்படி தான் சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தையே உண்டாகி இருக்கிறது. பவுல் தேவனுடைய மனிதன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு உன்னதமான ஒரு ஊழியக்காரன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற மனிதன். அவர் சொல்கிறார், என்னுடைய சிந்தை கிறிஸ்துவுக்குள்ளே என்ன சிந்தை இருக்கிறதோ அந்த சிந்தை தான் எங்களுக்குள்ளாக இருக்கிறது. அப்போ அந்த கிறிஸ்துவை போல மாறுகிறதுக்காக ஒரு முயற்சி செய்கிறார். ஒரு கிறிஸ்தவன் அதைத்தான் செய்யணும், ஒரு தேவ பிள்ளைங்க அதை தான் செய்யணும். பாருங்கள், அந்த முற்பிதாக்களுடைய பாவமோ சாபமோ தீமையோ நம்மையும் நம்முடைய சந்ததியும் தொடாமல் இருக்க வேண்டுமானால், நம்மை பின்தொடராமல் இருக்க வேண்டுமானால், சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், சத்திய வசனத்தை அனுதினமும் வாசிக்கிறவர்கள், இயேசுவை போல மாறுகிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளை சத்தியத்தின் பாதையில் நடத்துங்கள். முழு குடும்பமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள் வரட்டும். எந்த தீமையும் உங்களை தொட முடியாது, எந்த சத்துருவும் உங்களை தொட முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார், அவர் உங்களை பாதுகாப்பார்.